அன்புடையீர், இன்று திருவைணவம் சேனலின் வழியாக நாம் பகிர விரும்புவது புரட்டாசி சனிக்கிழமையின் ஆன்மீக முக்கியத்துவம் பற்றியது. திருவைணவம் சேனல் எப்போதும் பகவத்கீதையின் நித்திய ஞானத்தையும், வைணவ சமயத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தையும், திருப்பதியின் தெய்வீக பெருமையையும் உங்களுடன் பகிர்ந்து வருகிறது. இந்த நாளின் புனித அர்த்தத்தை நம் இதயத்தில் உணர்ந்தால் அது நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஆன்மீக வலிமையாக மாறும். புரட்டாசி மாதம் வரும்போது ஒவ்வொரு பக்தனின் உள்ளத்திலும் ஒரு தெய்வீக ஆவல் எழுகிறது. இது திருவேங்கடவனின் மாதம் என்று நம் மூத்தோர் கூறுவர். அந்த மாதத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகவான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. இதன் பின்னால் உள்ள ஆன்மீக அர்த்தம் மிகவும் ஆழமானது. புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்கிறான். அப்பொழுது பூமியில் உள்ள சக்தி பகவான் நாராயணனின் தெய்வீக ஆற்றலோடு ஒன்றிணைகிறது. அதனால்தான் இந்த மாதம் முழுவதும் பகவானை நினைத்து விரதம் இருந்து துளசி மாலை சூட்டி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபிப்பது ஒரு சிறப்பு புண்ணியமாக கருதப்படுகிறது. பகவத்கீதையில் ஒன்று ஸ்ரீமன் நாராயணன் அர்ஜுனனிடம் சொன்னார், மாமேகம் சரணம் விரஜ, அதாவது என்னிடமே முழுமையாக சரணாகதி கொடு. அந்த சரணாகதி உணர்வை நம் இதயத்தில் ஆழமாக பதிக்கும் மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் நம்முடைய மனமும் உடலும் உணவும் பகவானுக்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. பலர் இந்த மாதம் சைவ உணவுகளை தவிர்த்து சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து தங்கள் குடும்பத்தோடு பகவானை வணங்குகின்றனர். இது ஒரு வழக்கமான சடங்கல்ல, அது ஒரு ஆன்மீக ஒழுக்கம், நம் சிந்தனையை சுத்தப்படுத்தும் ஒரு பாதை. திருப்பதி மலையில் புரட்டாசி மாதத்தில் பக்தர்களின் கூட்டம் பேரலை போல் பெருகும். கோவிந்தா என்று முழங்கும் ஒலி அந்த மலையையே அதிரச் செய்கிறது. அந்த ஒளியுடன் கலந்து நிற்கும் ஒரு பக்தனின் மனம் தெய்வீக அமைதியில் ஆழ்கிறது. ஒரு கணம் பெருமாளின் திருவுருவத்தை பார்த்தால் உலகம் முழுதும் மறைந்து அந்த ஒரு அருளின் ஒளியே நம்மை சூழ்கிறது. இன்றைய இளைஞர்கள் பல சிக்கல்களிலும் குழப்பங்களிலும் சிக்கி நிற்கிறார்கள். எதை செய்வது சரி, எது தவறு என்ற குழப்பம் அவர்களின் மனதை அழுத்துகிறது. ஆனால் அர்ஜுனனைப் போல நாமும் நம்முடைய போர்க்களத்தில் நின்று பகவானை நாடினால் அவர் நிச்சயம் வழிகாட்டுவார். புரட்டாசி சனிக்கிழமையில் நம் மனதை அமைதியாக வைத்து ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை ஜபிப்பது அந்த வழிகாட்டுதலை பெறுவதற்கான ஒரு ஆன்மீக வாயிலாகும். பக்தர்கள் கூறுவர், புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பகவானை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் கரைந்து வாழ்க்கையில் தர்மம் நிலை கொள்ளும். நம் வீட்டில் அமைதி நிலைத்து மனதில் நம்பிக்கை மலரும். ஏனெனில் பகவான் நாராயணன் நமக்கு நம்பிக்கை கற்றுத்தருகிறார். அவர் சொல்லுகிறார், யதோ தர்மஸ்ததோ ஜெய, அதாவது தர்மம் உள்ள இடத்தில் வெற்றி இருக்கும் என்று. அன்புடையீர், இந்த புரட்டாசி மாதத்தில் குறைந்தது ஒரு சனிக்கிழமை என்றாலும் பகவானை நினைத்து விரதம் இருந்து துளசி தாழம்பூவால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபியுங்கள். உங்கள் மனம் அமைதியடையும், உங்கள் வாழ்க்கை பகவானின் அருளால் நிரம்பும். புரட்டாசி சனிக்கிழமையின் உண்மை அர்த்தம் நம் உள்ளத்தில் பகவானை உறுதியாக நிலைநிறுத்துவதே. திருவேங்கடவனின் அருளால் நம்முள் உள்ள இருள் நீங்கி பக்தியின் ஒளி பரவட்டும். திருவைணவம் சேனல் தொடர்ந்து இத்தகைய ஆன்மீக செய்திகளை உங்களுடன் பகிர்கிறது. பகவத்கீதையை வாசியுங்கள், ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமத்தை ஜபியுங்கள், தர்மத்தில் நிலைத்து வாழுங்கள். திருப்பதியின் திருவேங்கடவனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் காக்கட்டும்.